நன்றி, அனைவருக்கும் நன்றி. அந்த விழாவை பிரபுதேவா சாரும் சேர்ந்து திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரின் பலத்த கரகோஷங்களுடன் பெயர் என்னவாக இருக்கும்? நன்றி. இதை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்க தலைவர், நடிகர் சங்க பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் விஷால் அவர்களே, நடிகர் சங்க இயக்குனர் அருமை தம்பி ஏஎல் விஜய் அவர்களே, ஷாயிஷா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், ஏற்கனவே 2 கதாநாயகர்களை வைத்து அருமை சகோதரர் திரு ஜெயம் ரவி அவர்களையும் அரவிந்த் சாமி அவர்களையும் வைத்து 50 நாட்களுக்கு மேல் ஓடியது. அதற்கு முன்பு பிரபுதேவா ஸ்டுடியோஸினுடைய முதல் படம் தருவதற்காகவே பிரபுதேவா ஸ்டுடியோஸை உருவாக்கி முடிவடைந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆவதற்கு சில சமயங்களில் பிரகாஷ் ராஜ் பிரியதர்ஷன் சார் டைரக்ஷனில் படம் ரெடியாகிருக்கு. வினோதன் படம் ஷூட்டிங் நடந்தது. முதல் படம் பிரபுதேவா ஸ்டுடியோஸ்லேயே முதல் படத்தை பிரபுதேவா அவர்கள் இயக்க வேண்டும் என்று நான் அன்போடு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார். இருந்தாலும் நான் விடாமல் அவரை ஆக்ட் பண்ண வச்சுட்டேன். அந்த படத்தில், தேவி படத்தில் படமான கருப்பு ராஜா வெள்ளை ராஜாவை நீங்கள் தான் இயக்கி ஆக்கணும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைய தினம் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. முதல் முறையாக வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்ததே இல்லை. ஸோ முதல் முறையாக பிரபுதேவா ஸ்டுடியோஸ்க்காக இவங்க 2 பேரும் இணைந்து நடிக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணுறாரு. அவரும் வந்துட்டுருக்காரு. ஸோ இது ஒரு இதுன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவரும் பிரபுதேவாவும் நான் உடனே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இன்றைய தினம் அவர் நம்மக்கிட்ட இன்னைக்கு திரைக்கதை வசனம் சுபா அப்படின்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் படம் நிச்சயமாக ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்கல்லாக வரும்.